The word rupee has been derived from the Sanskrit word rupaya meaning a silver coin. அதாவது அந்த rupee அப்படிங்கிற வேர்ட் வந்து எதிலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டுச்சுன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட் ருப்பையா அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆனுச்சு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சில்வர் காயின் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? In 2010 a new rupee sign was officially adapted. 2010ல் ருப்பி சைன் புதுசாக ஒரு ருப்பி சைன் வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் டிசைன்டு பை டி உதயகுமார். இதை யார் வந்து டிசைன் பண்ணது அப்படின்னா உதயகுமார் அப்படிங்கிறவர் டிசைன் பண்ணியிருந்தார். இட் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி காம்பினேஷன் ஆஃப் தி தேவனாகிரி கான்சோனன்ட் ரா அண்ட் த லாட்டின் கேபிட்டல் லெட்டர் ஆர். அதாவது அந்த ருப்பி சைன் வந்து எதோட காம்பினேஷனாக தேவனாகிரி கான்சோனன்ட் அந்த ராங்கிற அதோடதும் லட்டினில் கேபிட்டல் லெட்டர் ஆர் இது ரெண்டுத்தையும் கலந்து தான் அந்த ருப்பி சைனை உருவாக்கியிருக்காங்க. The parallel lines at the top are set to make an allusion to the tricolor Indian flag. அந்த ருப்பி சைனில் பார்த்தோம் அப்படின்னா மேலே 2 கோடு இருக்கும். அந்த parallel line வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. The first series of coins with the new rupee sign started in circulation on 8 July 2011. இந்த சிம்பிள் போட்டு காயின்ஸ் எல்லாம் வந்து எப்போ வந்து புழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 2011ல் ஜூலை 8ல் தான் அது வந்தது. ஓகே. In 19th century the Britishers introduced paper money. 19th century தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் பேப்பர் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. After the Paper Currency Act of 1861 enacted, it gave the government the monopoly of note issued throughout the country. அதாவது 1861ல் பேப்பர் கரன்சி ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ட்ரியில் நம்ம கவர்மெண்ட் வந்து நோட்ஸை இஷ்யூ பண்ணுற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. Currency paper is composed of cotton and cotton rag. இந்த currency paper வந்து அது எதால் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பருத்தி மற்றும் பருத்தி துணியிலேருந்து தான் இந்த currency paper வந்து உருவாக்கப்பட்டது. 1 rupee note, smallest Indian bank note in circulation, is the only one being issued by the government of India, and all other bank notes in circulation are issued by the Reserve Bank of India. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற ஒன்லி நோட் வந்து 1 ரூபி நோட் மட்டும்தான். மீதி எல்லா நோட்ஸையும் யார் வந்து இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் RBI. Indian rupee note has 17 languages. On the obverse, the denomination is written in English and Hindi. On the reverse is a language panel which displays the denomination of the note in 15 of the 22 official languages of India. அதாவது நம்ம இந்தியன் ருப்பி நோட்ஸில் பார்த்தோன்னா 17 லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் 2 லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும். அந்த ருப்பியோட டினாமினேஷனில் ஃப்ரண்ட் சைடு அதாவது அப்வர்ஸ் சைடில் எழுதியிருப்பாங்க. ரிவர்ஸ் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா லாங்குவேஜ் பேனல். மீதி இருக்கக்கூடிய அந்த 15 லாங்குவேஜஸ்லையும் அந்த ருப்பியோட டினாமினேஷனை எழுதியிருப்பாங்க. ஓகே. The RBI launched Braille-like markings on currency notes of rupees 100, rupees 500 and rupees 1000 denomination. This is done as to identify the currency value by visually challenged people. அதாவது பார்வையற்றவர்களும் கரன்சி நோட்டை வந்து தொட்டு பார்த்து என்ன நோட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து பிரெய்லி மார்க்கிங்ஸை வந்து இந்த நோட்ஸில் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் see what are those. 50 rupee note has square, 100 rupee note has triangle, 500 rupee note has circle, 2000 has, there are 7 lines on both the sides of the note. 2000 note பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் 7 lines இருக்கும். இதெல்லாம் வந்து பிரெய்லி மார்க்கிங்ஸ் ஃபார் த விஷுவலி சேலஞ்ச்டு பீப்புள். நெக்ஸ்ட் ஒன், the current series of banknotes issued by the RBI is called the Mahatma Gandhi series of banknote. It was introduced in 1996. 1996ல தான் மகாத்மா காந்தி சீரீஸ் நோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னாலே நம்ம ரூபாய் நோட்டுகளில் நம்மளோட ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தியோட பிக்சர் இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி சீரீஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸ்.
On 8 November 2016, the Government of India announced the demonetization of rupees 500 and rupees 1000 banknotes. அதாவது 500 and 1000 வந்து பணமிழப்பு வந்து கொண்டு வந்தாங்க நம்ம Government of India. Then RBI mints special coins of India to celebrate anniversaries, centenaries for the first time. The Indian coins of rupees 75, rupees 150 and rupees 1000 were minted. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம கண்ட்ரியில் ஒரு சென்டினரி 100 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் காயின்ஸ் எல்லாம் வந்து மின்ட் பண்ணாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். இந்த இயர் 2010ல பார்த்தோம் அப்படின்னா 3 types of coins வந்து அவங்க வந்து மின்ட் பண்ணாங்க. என்னென்ன அப்படின்னா டு செலிப்ரேட் RBI's Platinum Jubilee இயர் rupees 75 coin was issued in 2010. RBIயோட Platinum Jubilee செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 75 rupee காயினை வந்து இஷ்யூ பண்ணாங்க. டு செலிப்ரேட் ரவீந்திரநாத் தாகூர் 150th birth anniversary in 2010, RBI issued a rupees 150 Indian coin. To commemorate millennium, that is 1000 years of Pragadishwara temple, rupees 1000 Indian coin was issued by RBI in 2010. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து 1000 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்காக 1000 rupee காயினை வந்து RBI வந்து இஷ்யூ பண்ணாங்க. பர்டிகுலராக இந்த 75 rupee காயின், 150 காயின் அண்ட் 1000 காயின்ஸ் எல்லாம் வந்து பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இவங்களுக்கு சென்டினரிஸ்க்கு ஒரு சமர்ப்பணமாக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணாங்க.